திண்டுக்கல் செல்லும் உதயநிதி ஸ்டாலின். திமுகவின் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் பல்வேறு வேலை காரணமாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் உதயநிதி ஸ்டாலின். தற்பொழுது தேர்தல் அறிவித்த நிலையில் அவர் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று தேர்தல் பிரச்சாரங்களை காரில் மூலம் சென்று வரும் நிலையில் தற்பொழுது அவர் திண்டுக்கல்லில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்று கொண்டிருக்க அவரை தொண்டர்கள் வரவேற்கும் காட்சி. இந்த நிலையில் நள்ளிரவில் உதயநிதி ஸ்டாலின் கார் மறிப்பு. தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அவரது காரை சோதனை செய்தனர். கிடைத்தது என்ன? அவரையும் சோதனை செய்தபோது கிடைத்தது என்ன என்பதை பார்ப்போம். இதோ பாருங்கள். தேர்தல் பறக்கும் படை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் காரையும் அவரையும் சோதனையிடும் காட்சி. அவரும் டேஷ்போர்டில் இருக்கும் பொருள்களை அனைத்தையும் திறந்து பார்க்க, டிக்கியில் பின்னாடி இருந்த அவரது சூட்கேஸை திறந்து பார்த்த போலீசாருக்கு அதிர்ச்சி. ஒன்றும் கிடைக்கவில்லை. கிடைத்தது என்ன? வெறும் துணிமணிகள் தான். எனவே போலீசார் பெருத்த ஏமாற்றத்துடன் சென்றனர். இதன் பின்பு உதயநிதி ஸ்டாலின் புறப்பட்டு சென்றார். எனவே தேர்தல் பறக்கும் படையினருக்கு இது ஏமாற்றமே. எனவே அனைவர் கார்களையும் நாங்கள் சோதனை இடுகிறோம். எந்த உயர்மட்டத்தில் இருந்தாலும் எங்கள் சோதனைக்கு உட்பட வேண்டும் என்பதை அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் உதயநிதியும் அதற்கு உடன்பட்டு அதன் பின்பு தனது பிரச்சாரத்திற்காக புறப்பட்டு சென்றார். இதோ அவரது கார் தற்பொழுது திண்டுக்கல்லில் உதயநிதி ஸ்டாலினை வரவேற்க காத்திருக்கும் தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் இதோ ஓட்டலில் நுழைகிறார் நிகழ்ச்சிக்காக உதயநிதி ஸ்டாலின். எனவே உதயநிதி ஸ்டாலின் காரை வழிமறைத்த தேர்தல் பறக்கும் படை. இது நள்ளிரவில் நடைபெற்றது.